இப்போ அமெரிக்கா வேற எந்த நாடோ போர்ல வெற்றி பெறத விரும்பாது. பட் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னா, இங்க பாகிஸ்தான் லாபி ரொம்ப அதிகம். இப்ப இந்தியா இதுல ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு தான் கெட்ட பேரு. நீங்க எங்க பின்னாடி இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு இம்ப்ரஷன கிரியேட் பண்ணி, நாங்க தான் போய் சண்டைய தடுத்து நிறுத்தினோம். நாங்க அவங்க கூட வியாபார உறவுகள முறித்துக் கொண்டு விடுவோம். அந்த மாரிலாம் ஒரு ஒரு சொல்லி, அத அவங்க இந்தியாவோட பெருமைய குறைக்க நினைக்கிறாங்க. ட்ரம்ப் சொல்றத நெறைய பேர் கேட்கறாங்க. அமெரிக்கர்கள் இடையில நீங்க பார்த்தீங்கன்னா, அத தான் அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. இந்தியாவோட சுய அணுகுமுறைய அமெரிக்கா மதிக்கணும். சோ அந்த காலிஸ்தானி தீவிரவாதம் அமெரிக்காவுல வேரூன்றி இருக்கா சார்? பைடன் காலத்துல இருந்தத விட இப்ப காலிஸ்தானோட ஆக்டிவிட்டி இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ட்ரம்ப்புக்கு அவங்க கட்சியில இருக்கிற ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருக்கிறவங்களே பல விதமான எதிர்ப்ப தெரிவிக்கிறாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த தென்றல் அப்படிங்கிற பத்திரிகையுடைய முன்னாள் எடிட்டர், அதே போல அமெரிக்காவிலிருந்து நம்ம இந்திய ஊடகங்களான தினமலர், புதிய தலைமுறை உள்ளிட்ட ஊடகங்களுக்கு அங்கிருந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய செய்திகளுக்கு நமக்கு கொடுத்த மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய திரு சிவகுமார் நடராஜன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். பேசு தமிழா பேசு சப்ஸ்கிரைபர்களுக்கும் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுட்டு வர, நீங்க மேன்மேலும் நல்லா வளர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்க பேசு தமிழா பேசுறோட பேசுறதுல மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடையறேன். ஓகே சார். முதலாவதா என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் 2வது முறை வெற்றி பெறுவதற்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னா இந்தியாவுக்கு அது சாதகமா இருக்கும் அப்படின்னு நிறைய இந்தியர்கள், அமெரிக்காவை விரும்பக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேர் நினைச்சோம். ஆனா இப்ப ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா அது அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. ஒரு ட்ரம்ப் மீது ஒரு வெறுப்பு தான் இந்தியர்கள் மத்தியில இப்ப வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதுக்கு என்ன காரணம்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போலாம். ட்ரம்ப் அவருடைய முதல் பிரசிடென்சி காலத்துல என்ன பண்ணாரு, ஒரு விதமா திட்டமிட்டு ஹவுடி மோடி அப்படின்னு ஒண்ணு 2019லயும், அப்புறம் அவர் அஹமதாபாத்ல வந்தபோது நமஸ்தே ட்ரம்ப் அப்படிங்கிற பேர்லயும், இந்தியா அமெரிக்கா ரொம்ப நட்பான நாடு, மோடிக்கு ரொம்பவும் ஒரு ஒரு நல்ல நண்பர், நல்ல நண்பருங்கிறத விட நம்பிக்கை பூர்வமான ஒரு நண்பர் அப்படின்னு ஒரு ஒரு விதமான ஒரு இம்ப்ரெஷன் அவர் கிரியேட் பண்ணார். அதுல ஒரு டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையில ஒத்துழைப்பு, அப்புறம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள்ல அவர் ஒரு முக்கிய பங்காற்றுவன் ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுனால இங்க இருக்கிற இந்திய மக்கள் நடுவுல ஒரு நம்பிக்கையை வளர்த்தது. அது எப்படின்னா, பொதுவா இங்க இருக்கிற இந்திய மக்கள் டெமோக்ராட்டிக், அதாவது ரிப்பப்ளிகனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி, நம்ம கமலா ஹாரிஸ் போட்டியிட்ட டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் அதிக ஆதரவு அளிச்சு வந்தாங்க. அந்த ஆதரவை தன் பக்கம் ஈர்க்கணுங்கிறதுக்காக ட்ரம்ப் இப்படிலாம் பண்ணினாரோ அப்படின்னு இப்ப நமக்கெல்லாம் தோண வைக்கிறது. அதுவும் இல்லாம அவர் இந்த ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கு முன்னாடி பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தபோது முதல்ல உடனே அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சார். ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்ச போது அவர் அதை சீக்கிரம் முடியணும் அப்படின்னு ஒரு அமெரிக்காக்கே இருக்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு விருப்பம். அமெரிக்கா வேற எந்த நாடோ போர்ல வெற்றி பெறத விரும்பாது. அமெரிக்கா பின்னாடி இருந்தால் ஒழிய சுயமா ஒரு ஒரு நாடு தன்னுடைய படைபலத்தையும் தன்னுடைய திறமையையும் வச்சுண்டு அது போர்ல ஜெயிக்கிறத அமெரிக்கர் விரும்பல. ஏன்னா அது அது அமெரிக்காவுக்கு விட அந்த நாடுக்கு ஒரு பெருமை ஆயிடும். ஏன்னா இப்ப அமெரிக்கா எந்த எந்த 2 தேசம் போர் செஞ்சாலும் யாரோ ஒருத்தர் பின்னாடி போயிடுவாங்க. இப்ப இந்த விஷயத்துல நம்ம இந்தியா, பாகிஸ்தான் அவங்க 2 கண்ட்ரியும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு சில சமயத்துல ஒரே மாதிரி பார்க்க விரும்புறாங்க. பட் நமக்கு தெரியும் பாகிஸ்தான்ங்கிறது நமக்கு பல விதமான பயங்கரவாதத்தை தோற்றுவிக்கிற ஒரு நாடு. அது ஒரு சாதாரண ஜனநாயக நாடு இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். அது உலகம் முழுக்க தெரியும். பட் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைனா, இங்க பாகிஸ்தான் லாபி ரொம்ப அதிகம். இந்தியா லாபியை விட. கொஞ்சம் வருத்தத்துக்குரிய சமாச்சாரம் தான். இப்பதான் ஜாஸ்தி ஆறுது. சோ பாகிஸ்தான் லாபிஸ்ட் ரொம்ப அதிகம். அது அவங்க உடனே என்ன பண்றாங்க, இங்க எல்லாரையும் சந்திச்சு, இப்ப இந்தியா இதுல ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு தான் கெட்ட பேரு. நீங்க எங்க பின்னாடி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரஷனை கிரியேட் பண்ணி, அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க,
இத நீங்க மீடியேட் பண்ணி ஒரு நிறுத்துற மாரி கொண்டு வாங்க அப்படின்னு அவங்களுடைய லாபி பவர் தான் இதுல ரொம்ப அதிகம். அதனால தான் இந்தியா, பாகிஸ்தான் வந்து போற ஒரு மாரி பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ல அவங்க நிறுத்த போறதா முடிவு தெரிஞ்சு, அது தெரிஞ்ச உடனேயே ஏன்னா என்னுடைய சந்தேகப்படி இங்க உடனே அவங்களுக்கு ட்ரம்ப்புக்கு அந்த தகவல் வந்து அது ட்விட்டர்ல போய் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்த தந்தது. அது இப்போ வந்து ஒரு விதமான சந்தேகத்த கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா சொல்லணும். அதான் என்ன சந்தேகம்னா உறவுல. அதான் இவர் ட்ரம்ப் வந்து நம்பக்கூடியவரா? நம்ம வந்து நம்மள்ட்ட ஒரு நல்ல மதிப்ப பெற்று, ஓட்ட பெற்று, இங்க இப்ப திருப்பி பிரசிடென்ட்டா இருக்கிற ட்ரம்ப் வந்து, இந்த மாரி ஒரு ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பேக் டோர் மெத்தட்ல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி இந்தியாவோட பெருமைய குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. எந்த விதத்துலன்னா, நாங்க தான் போய் சண்டைய வந்து தடுத்து நிறுத்தினோம். நாங்க அவங்க கூட வியாபார உறவுகள முறித்துக் கொண்டு விடுவோம். அந்த மாரிலாம் ஒரு ஒரு சொல்லி அத வந்து அவங்க இந்தியாவோட பெருமைய குறைக்க நினைக்கிறாங்க. இந்தியா அத வந்து ஒரு விதமான அமைதியோட கடந்து செல்கிறது தெரியறது. அது இங்கேயும் அமெரிக்காலயும் அத வந்து ரொம்பவும் மிகைப்படுத்தல. அது வந்து ஒரு பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையா முதல்ல அவங்க வெளிப்படையா சொன்னாலும், அத அப்படி பார்க்க விரும்பல. 2வது ம். இப்ப பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு வந்து ஒரு 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 கம்பைன்டா ஒரு ஹைஃபனேட்டட் அப்படிம்பாங்க. அது இந்தியா தனியா, பாகிஸ்தான் தனியா பார்க்கிறத விட, பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு வந்து ஒரு தொடர்பு படுத்தின ஒரு 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 கூட்டு நாடா அவங்க சந்திக்கிறதுல, அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு சௌகரியம் இருக்கு. 2 பேரும் எங்களுக்கு ஒண்ணுதான். 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா 2 பேரோடையும் வந்து நாங்க பிரச்சனை பண்ணுவோம். அப்படின்ற இருவரையும் ஒரே தளத்துல பார்க்கிற மனப்பான்மை வந்து இங்க இருக்கிற இந்தியர்கள் இப்ப விரும்பல. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. அங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்குமே அதுல ஒரு ஏமாற்றம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் திடீர்னு வந்து குடியுரிமை பிரச்சனைய வந்து ரொம்பவும் மிகைப்படுத்தி செயல்படுத்துறாரு. இங்க இருக்கிற படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து உடனே விசாவ கட் பண்றது. இப்போதைக்கு அவங்க சீனா, வேற கண்ட்ரிக்கு தான் பண்ணாலும், எப்ப வேணா அது வந்து இந்தியா மாணவர்களுக்கும் அது ஒருவேள கொண்டு செல்வாரோ! அப்படிங்கிற அச்சம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இப்ப கூட இந்த தடவ கூட அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு விட கமலா ஹாரிஸ்க்கு அதான் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டவங்க நிஜமாவே அதிகம். அவங்க வந்து எந்த விதத்திலயும் குறைவில்ல. அவங்களுக்கு அந்த சந்தேகம் முதல்லயே இருந்தது. இப்ப அந்த சந்தேகம் மத்த இடத்துக்கும் பரவுறது. இத வந்து இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இத ட்ரம்ப் இப்ப அடுத்த கட்டத்துக்கு எப்படி எதிர்கொள்ள போறார்? இப்ப வந்து டாரிஃப் பிரச்சனைய வந்து சுமூகமா முடிப்பாரா? இப்ப திருப்பியும் மோடியோட நல்ல உறவ வந்து கொண்டு வருவாரா? ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் நம்ம பிரதமர் மோடி அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் சற்று அமைதியா இருக்காரு. அவங்க ட்ரம்ப் சொல்றதுக்கு எதிர்வினையும் ஆற்றல. அது அதே சமயத்துல ட்ரம்ப் சொல்றது சரியில்ல அப்படின்னு டிப்ளமேட்டிக் சேனல் மூலமா நிச்சயமா வெளிப்படுத்துறாங்க. அது நல்லாவே தெரியுது. அது ஆனா இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் வலுவா சொல்லணும். அதான் இப்ப இந்தியா வந்து அவங்க பாகிஸ்தான்ல இருக்கிற அவங்களுடைய அணுசக்தி செயல்படாம வச்சது. அவங்க ஏர் டிஃபென்ஸ வந்து தாக்கியது. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற இஸ்ரோ போன்ற நிறுவனங்கள் அந்த சேட்டலைட் பிக்சர் எல்லாம் வெளியிட்டு அத பிரபலப்படுத்தணும். இல்லாட்டி அமெரிக்கால என்ன ஆகுது ட்ரம்ப் சொல்றத வந்து நெறைய பேர் கேட்கறாங்க. அமெரிக்கர்கள் இடையில நீங்க பார்த்தீங்கன்னா, அத தான் அவங்க பெருமையா நெனைக்கிறாங்க. ஓ! அமெரிக்கா வந்து முன்னெடுத்து இத வந்து தடுத்து நிறுத்திருச்சு. அமெரிக்காவுக்கு தான் இதுல ஒரு முக்கிய பங்கு. அப்படின்னு இங்க ஒரு புரொபகண்டா போறது. ஸோ அது வந்து இந்தியாவோட அ ஒரு இண்டிபெண்டன்ஸிக்கோ, இந்தியா சுயமா செய்யற ஒரு செயல்பாட்டுக்கோ அது நல்லது. இப்போ இந்தியா, அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடா இருக்கு. அமெரிக்கா உலகின் நம்பர் 1 நாடா இருக்கு. இப்ப இந்த 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு வருங்காலத்துல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம நல்ல உறவு தான் இருந்துச்சு. ஜனவரி மாசம் வரைக்குமே நல்ல உறவு இருந்தது. ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்கக்கூடிய அந்த அதிபருக்கும் நமக்குமான அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. வருங்காலத்துல இது எப்படி மாற வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இப்போதைக்கு பொருளாதார உறவுல பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. இந்த டாரிஃப் பிரச்சனை போயிட்டு இருந்தது. உலகம் முழுக்க அறிஞ்சது. அதுல இந்தியாவோட டாரிஃப் வந்து முதல்லயே நிர்ணயிச்சுட்டாங்க. ம். இந்தியாவுக்கு இதுதான் பெர்சன்டேஜ். இந்தியா வந்து முதல் நாடா வந்து டாரிஃப வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ இந்தியாலேருந்து நெறைய இங்க எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்தியாலேருந்து பர்ட்டிகுலர்லி தமிழ்நாட்டிலேருந்து கூட நெறைய அ யூனோ அ கைத்தறி பொருட்கள், இந்த ம். உடை பர்ட்டிகுலர்லி திருப்பூர் அந்த மாரி இடத்துலருந்து நெறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. உணவு நெறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கெல்லாம் வந்து இங்க பேசிக் டாரிஃப் வந்து மாத்தினாங்கன்னா, இங்க கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆகும். அதனால அத வந்து இங்க இருக்கிற அமெரிக்க மக்களே விரும்பல. இங்க இருக்கிறவங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்க என்ன அமெரிக்கால ஜனநாயகத்துல என்ன சுதந்திரம்னா, அந்த டாரிஃப கூட கொண்டு போய் நம்ம கோர்ட்ல எதிர்க்க முடியும். இப்படி டாரிஃப் போடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இங்க இருக்கிற விலையெல்லாம் ஏறுறதுல மக்கள் விரும்பவே இல்ல. ஸோ அதனால இந்த டாரிஃப் அவர் எவ்வளவு தூரம் அவர் கொண்டு போவார் அப்படிங்கிறது தெரியல. அதே சமயத்துல அத அந்த அத விட முக்கியமா இப்ப என்ன ஆயிடுச்சு,
இந்த இந்தியாவோட அமெரிக்காவோட இந்த ஆபரேஷன் சிந்தூர் அணுகுமுறை தான். ஸோ இந்தியாவோட ஒரு சுய மதிப்பு ஒண்ணு இருக்கு. சர்வதேச நாடுகள், உலக நாடுகள் மத்தியில இந்தியா வந்து ஒரு தனிமையான தன்னிச்சையா செயல்படக்கூடிய நாடு. அதுக்கு தன்னிச்சையா வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. வேற நாடுகள்ல டிபெண்ட் ஆகாம தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு வலிமை புகுந்த நாடா இந்தியா இருக்கிற போது, அதை குறைக்கிற விதமா இங்க அமெரிக்கா பர்ட்டிகுலர்லி ட்ரம்ப் அவர் வந்து அதை குறைக்கிற விதமா இதுல வந்து நாங்க தான் தலையிட்டு நிறுத்தினோம், நாங்க தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றது. அதே சமயத்துல அதை பாகிஸ்தான் விரும்புறது. பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து தன்னிச்சையா வந்து ஒரு முடிவு எடுத்ததா பெருமைப்படுறதை விட அமெரிக்கா உள்ள வந்து அமெரிக்கா எங்களுக்காக பேசுறது அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கிறது தான் பாகிஸ்தான் பெருமையா நினைக்கிறது. அதுதான் நம்ம இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற வித்தியாசம். சோ அந்த வித்தியாசம் வந்து இங்க வந்து பெருசாருது. அந்த வித்தியாசம் இங்க பெருசாகி இங்க வந்து அதுக்கு வந்து இருவிதமான குரல்களும் வருது. இந்தியா தன்னுடைய குரலை இன்னும் நல்ல ஆணித்தரமா எடுத்துரைக்கணும். நாங்க தனியா செயல்படுவோம், இதுல நீங்க வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இதுல என்னன்னா இந்த துணை பிரசிடென்ட் டிரான்ஸ் அவர் இந்தியாவுக்கு வந்த போதுதான் இது நடந்தது. அவர் இங்க உடனே வந்து இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை, அவங்க 2 பேரும் தீர்த்துப்பாங்கன்னு அவர் வந்து ஒரு சரியான நம்பிக்கையுள்ள ஒரு வாக்கியத்தை கொடுத்து கூட அடுத்த நாளே ட்ரம்ப் மாத்திட்டார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜேடி வான்ஸ் வந்து கொஞ்சம் அமைதி ஆயிட்டார். இப்போதைக்கு அவர் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான குறிப்பு எதுவும் இல்ல. இருந்தாலும் இப்ப எதிர்காலத்துல என்ன முக்கியமா இங்க நினைக்கிறவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்தியாவோட சுய அணுகுமுறைய அமெரிக்கா மதிக்கணும். அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் உறவு பலப்படும். அதே சமயத்துல அமெரிக்கா உறவுனாலதான் இந்தியா வளரும் அப்படிங்கிற நிலை இந்தியா வச்சுக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அமெரிக்காட்ட இருக்கிற டிபெண்டன்சியை குறைக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த பிரசிடென்சிங்கிறது நம்ம வந்து 50% நம்புறான், 50% நம்ப முடியாது. அதே நான் அதிகமா கொடுக்குறேன் 50-50ங்கிறது அதை விட குறைவான நம்பிக்கை தரத்துல தான் இப்ப இப்ப இருக்கு. அதுதான் உண்மை. ஓகே சார். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க ஏற்கனவே பாகிஸ்தானிகளை பத்தி பேசியிருந்தீங்க. காலிஸ்தான் தீவிரவாதமும் அமெரிக்காவிலிருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஒரு சில தகவல்கள்லாம் துளசி கபாட் அவர்கள் இந்தியாவுக்கு வந்த போது கூறப்பட்டது. சோ அந்த காலிஸ்தானி தீவிரவாதம் அமெரிக்காவில வேரூன்றி இருக்கா சார்? இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவில் வந்து செயல்பட்டு இருக்காங்களா? அது வேரூன்றி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க முக்கியமான ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டீங்க நடராஜன். இப்ப வந்து அமெரிக்கா போன தடவை பிரசிடென்சிக்கு ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இந்த காலிஸ்தான் பிரச்சனை. அதை வந்து அவர் வெளிப்படையா எதிர்த்தார். அதே சமயத்துல அவருக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி பைடன் அதை நேரடியா எதிர்க்கல. பைடன் போதுதான் இது வந்து கொஞ்சம் அதிகமா தலை தூக்கிச்சு. ட்ரம்ப் வரத்துக்கு முக்கியமான காரணம் அவர் வந்து இதை வெளிப்படையா எதிர்த்தார். கனடாவோட உறவை முறிக்கிறதுக்கு கூட தயார் இருந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி எல்லாம் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். அதுதான் வந்து ட்ரம்போட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்தியர்கள் மத்தியில காலிஸ்தானை வந்து அவர் ஆதரிக்கல. அதனால இப்போதைக்கு நான் சொல்லுவேன், பைடன் காலத்துல இருந்ததை விட இப்ப காலிஸ்தானோட ஆக்டிவிட்டி இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அதே சமயத்துல அவங்க பின்னாடில இருந்து இதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். இந்த பயங்கரவாதிகளோ தீவிரவாதிகளோ அவங்க எப்பயுமே செயல்பட மாட்டாங்க. ஆனா பின்னாடில இருந்து எப்பயுமே செயல்பட்டு இருப்பாங்க. எப்ப அவங்க வெளியில வராதுங்கிறது அவங்களுக்குரிய அரசு ஆதரவை பொறுத்துதான். பட் இப்ப இருக்கிற ட்ரம்ப் ஆதரவு அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உறுதியை கொடுத்துதான் அவர் வந்து இந்த ஜனாதிபதி ஆனதே இந்த தடவை. ஓகே சார். இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அமெரிக்காவில் அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் எப்படி சார் இருக்கு? இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கூறப்பட்டது. நமக்குமே செய்திகள் அப்படிதான் வந்தது. ஆனா இவர் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த டேரிஃபா இருக்கட்டும், அதே போல ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா வரிகளை ஏத்திக்கிட்டே இருக்காரு. அதே போல மற்ற நாடுகள் அவங்க கூட ரொம்ப நாள் அமெரிக்காவோட உறவுல இருந்த யூரோப்பியன் யூனியன் கூட எல்லாம் இப்ப வந்து அந்த அளவுக்கு நல்லுறவு இல்ல, நல்லுறவை பேணல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. நீங்க அந்த அமெரிக்காவினுடைய அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பாக்குறீங்க சார்? இங்க தினமும் அந்த பேச்சு போயிட்டு இருக்கு நடராஜன். நீங்க ரொம்ப இத ஒரு சரியான முறையில சொல்லணும்னா இத வந்து இங்க இருக்கிற மக்கள் எதிர்பார்க்கல. ட்ரம்ப்புக்கு அவங்க கட்சியில இருக்கிற ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருக்கிறவங்களே பல விதமான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதாவது இந்த அளவுக்கு இதை கொண்டு போக கூடாது. அவங்க டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணா யாரு வந்து கடைசியா பாதிக்கப்படுறதுன்னா பொதுமக்கள். இப்ப நேற்றுக்கே இங்க வந்து வால்மார்ட்ல இருந்து நியூஸ் வந்தது. வால்மார்ட் வந்து ஒரு பல்வகை பொருட்களை விற்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது வந்து சைனா, இந்தியா, வேற பல நாடுகள்ல இருந்து அதை சோர்ஸ் பண்ணி இங்க விற்கிறாங்க. இங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு $50 இருந்த ஒரு பொருள் வந்து நேத்திக்கு வால்மார்ட் திடீர்னு $80 உயர்த்திருக்கு. அதுக்கு காரணம் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதை யார் தலையில கடைசியில கட்டுறாங்கன்னா பொதுமக்கள். அதனால பொதுமக்களுக்கு பிடிக்கல.
அவங்க வந்து அது கோர்ட் வரைக்கும் கொண்டு போறாங்க. இத வந்து இத திருப்பி எடுத்துன்னு போணும். இந்த மாரி செய்யக்கூடாது. இந்த இன்ஃப்ளேஷன் பாதிக்கிறதுனால என்ன ஆகும்? ட்ரம்புக்கு ஏற்கனவே இருக்கிற அவ்வளவு நல்ல பேரோட அவர் வரல. வரும்போதே. அவர் வந்து முக்கியமா வர்றதுக்கு காரணமே வந்து அவருடைய அ ஒரு அமெரிக்காவ ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வருவார். ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பா இருப்பார். அவர் வந்து இங்க இருக்கிற இன்ஃப்ளேஷன குறைப்பார். விலை ஏற்றத்த குறைப்பார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். பட் அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா போகுது. அது பயங்கரவாதத்த அவர் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தாலும், பாகிஸ்தானுக்கு வந்து மறைமுகமா பின்னாடி இருக்காங்க. இங்க வந்து கனடாவோட ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியே வந்துடுச்சு. கனடா வந்து நீங்க எங்களோட மாநிலமா இணைஞ்சுக்கங்கன்னு சொல்லுது. அவங்க வந்து ஒரு ஒரு அவமானமா பார்க்குறாங்க அங்க இருக்கிற மக்கள்லாம். அந்த பார்டர்ல வந்து வி ஹேட் அமெரிக்கான்னு போஸ்டர் வச்சுட்டு நிக்கிறாங்க. அதே சமயத்துல உள்ளூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வருது. இவர் குறைப்பார்ன்னு எதிர்பார்க்கிற நேரத்துல இவரோட டாரிஃப்னால இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாறுது. ஸோ இதெல்லாம் அவங்க ப்ராப்பரா ஸ்டடி பண்ணியிருக்கணும். அதே சமயத்துல இப்ப நேத்து என்ன பண்ணிட்டாரு, இந்த இரும்பு பொருட்களுக்கான டாரிஃப வந்து ஒரு ஒரு நிலைநிறுத்தி அமெரிக்கால இருந்து உற்பத்தி பண்ற பொருட்கள ஸ்டீல வந்து உபயோகப்படுத்தணும்னு சொன்னது, அது ஒரு நல்ல நல்ல விதமா பார்க்கப்பட்டு, ஸோ இது மிக்ஸ்டா இருக்கு. ஒரு சில சமயம் அப்படி இருக்கு, ஒரு சில சமயம் அப்படி இருக்கு. ஒரு தன்மை இல்ல. இந்த ஸ்திரத்தன்மைங்கிறது இன்னும் குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மாசத்துக்குள்ள வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி வராட்டி நல்லதில்ல. ட்ரம்போட கவர்மெண்ட்டுக்கே நல்லதில்ல. இங்க இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜனாதிபதியே ஆனாலும் அவங்க மக்கள் நினைச்சான்னா, அவங்கள வந்து ரீகால் கேம்பெயின கூட ஆரம்பிக்க முடியும். கிளின்டன் காலத்துல அதான் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாரி ரீகால் கேம்பெயின் ஆரம்பிக்க ம். முடியும். அதனால அந்த ஒரு பயம்லாம் வந்தான்னா, ட்ரம்ப் வேற மாரி பிஹேவ் பண்ணுவாரு. அதே சமயத்துல இன்னொன்னு கூட நீங்க நோட் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து வரதுக்கு முன்னாடியே நம்ம விவேக் ராமசாமி, அப்புறம் வந்து காஷ் பட்டேல், ம். அந்த மாரி ஒரு இந்தியர்கள் எல்லாம் தன்னுடைய அரசுல சேர்த்துக் கொள்றது மூலமா இந்தியர்களோட நன்மதிப்பை பெறலாம்னு நினைச்சிட்டு வந்தாரு. பட் இப்ப வந்து மிக்ஸ்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியர்கள் எல்லாரும் இங்க வந்து ஒரு தற்பெருமையோட நம்ம ஒரு இந்தியர்கள் நம்முடைய நாட்டோட இருக்கிற நேசத்தை இங்க விடாம இருக்கிறவங்க. அவங்க இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா, அது ட்ரம்பா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு ஆதரவு குறையத்தான் செய்யும். ஓகே சார். ஆப்பரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்ம வந்து ஒரு குழு அமைத்து, அந்த குழு வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் போயி இந்தியாவினுடைய நிலைப்பாட்ட சொன்னாங்க. இப்ப அமெரிக்காவை நோக்கி ஒரு குழு வந்துச்சு. அந்த குழுவுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு அத பத்தி சொல்ல முடியுமா சார்? அவங்க உண்மைதான். அவங்க இங்க வந்து சந்திச்சு அந்த ஆபரேஷன் சிந்தூர பத்தி ரொம்ப விவரமா எடுத்து சொல்லி, இந்தியாவோட எப்படி ஒரு நேர்மையான நிலைப்பாடு, இந்தியா எப்படி ஒரு பொதுமக்களால இருக்கிற ஒரு இடத்த தாக்கல, இந்தியா எப்படி அமெரிக்காவோட ராணுவ இடத்த மட்டும் தான் தாக்கிச்சு, அதுவும் குறிப்பா தீவிரவாதம் செயல்பட்டிருந்த முகாம்கள மட்டும் தான் தாக்கிச்சு, அப்படின்னு வந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற விஷயம். அந்த 7 பேர் அடங்கின குழு நல்லதுதான். அதே சமயத்துல இத வந்து இந்தியா வந்து இதுக்கான புகைப்படங்களே நெறைய வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதாவது நம்ம நம்ம சேட்டலைட் டெக்னாலஜி ரொம்ப ஜாஸ்தி. இஸ்ரோ கிட்ட புகைப்படங்கள் இருக்கும். இஸ்ரோ அதுவும் மற்ற நிறுவனங்கள் எப்படி வந்து அங்க பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத முகாம்கள மட்டும் தான் நாங்க தாக்கினோம். நமக்கு எப்படி அதுல ஒரு வெற்றிங்கிறதையும் சொல்லணும். இல்லாட்டி இங்க இருக்கிற பாகிஸ்தான் புரொபகண்டா மூலமா அது ஒரு வெற்றியா பார்க்கப்படாம, இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான சமநிலை. இனிமே 2 பேரும் பழையபடி சமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரஷன விட, இந்தியாவுக்கு இதுல ஒரு வெற்றி. இந்தியா வந்து தனது மேல தாக்கப்பட்ட தீவிரவாத தாக்குதல வெற்றிகரமா அ எதிர்கொண்டது அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்திரமா எடுத்து உழைக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. தமிழகத்துல வந்து பேசு தமிழா பேசுக்கு வந்து நெறைய பார்வையாளர்கள் இருக்காங்க. நீங்க அமெரிக்காவில இருந்து நம்மளுடைய இந்த சேனல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்வை நம்ம சேனல பத்தி எப்படி சார் இருக்கு? இங்க என்னுடைய பார்வையில ரொம்ப சிறப்பா இருக்கு. பட் அதே சமயத்துல என்னுடைய பார்வைங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில சொல்லாம, இங்க இருக்கிறவங்கள நான் சந்திச்சபோது, அவங்க என்ன சொல்றாங்கிறதையும் சேர்த்து தான் சொல்லணும். இங்க இருக்கிறவங்களுடைய பார்வை, பேசு தமிழா பேசு வந்து ஒரு தேசிய கண்ணோட்டத்துல செயல்படுறத ரொம்ப விரும்புறாங்க. அது பிரபலமானதுக்கு காரணமே வந்து ஒரு தமிழக கண்ணோட்டத்துல இல்லாம, ஒரு தேசிய கண்ணோட்டத்துல அதுவும் வந்து ஒரு இந்தியாவ ஒரு பரந்த மனப்பான்மையோட பார்க்கறதுனால தான் பேசு தமிழா பேசு அதிகமா இங்க பார்க்கப்படுறது. உங்களுக்கு வந்து நீங்க சேனல்ல அனாலிசிஸ் பார்க்குறபோதே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அதிகமா இங்க பார்க்கப்படுறது. இங்க வந்து மக்கள் அதிகமா விரும்பி பார்க்குறாங்க. உங்கள பர்ட்டிகுலர்லி ராஜவேல் நாகராஜன் அவர் இத எடுத்துட்டு போற அந்த முறை வந்து இங்க ரொம்ப எல்லாருக்கும் ரசிக்கப்படுறது. அது ரொம்ப ரொம்ப பெருமையா நீங்க நிச்சயமா பெருமைப்படலாம். இத எல்லாரும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு காரணமே உங்களுடைய கண்ணோட்டமும், உங்களுடைய தெளிவான பேச்சும், தெளிவான சிந்தனையும் தான்.
அது கண்டிப்பா தொடரணும். அது தொடர தொடர மேலும் உங்களுக்கு ரொம்ப பிரபலமாகும். நீங்க வந்து இங்க நேரடியா வரத்துக்கு முயற்சி பண்ணணும். இங்க நேரடியா ஒரு தடவ வந்து ஒரு சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க், நியூ ஜெர்சி அதாவது தமிழர்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல வந்து ஏதாவது நீங்க வந்து ஒரு சின்ன சந்திப்பு ஏற்படுத்தணும். அப்படிலாம் ஏற்படுத்தினோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நானே கூட உதவலாம். கண்டிப்பா சார். அது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்துல நடக்கும் அப்படின்னு நம்பலாம். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை. மீண்டும் சந்திப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.